இந்த வீடியோல நம்ம புதுசா வாங்குன Raspberry Picoல எப்படி ஆன்போர்ட் எல்இடிய பிளிங்க் பண்ற புரோகிராம அப்லோட் பண்ணி ரன் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ப்ரௌசர் போயிட்டு Tony IDE இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்க ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தா பரவால்ல. இன்ஸ்டால் பண்ணாதவங்க Tony IDE அப்படின்னு போட்டீங்கன்னா, இந்த Tony IDE ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு வரும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க விண்டோஸ் வச்சிருந்தீங்கன்னா, விண்டோஸ் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லன்னா மேக் வச்சிருந்தீங்கன்னா, மேக் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், Tony IDE சாஃப்ட்வேர ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், நான் இப்ப கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, எனக்கு இப்படி ஒயிட் கலர் காட்டுது. இப்ப நான் டிஸ்கனெக்ட் பண்ணோனே ரெட் கலர்ல மாறிடும் பாருங்க. பாருங்க டிஸ்கனெக்ட் பண்ணோனே கனெக்ஷன் லாஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வாங்குறதுனால, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, உங்க Raspberry Picoல பூட் பட்டன் ஒண்ணு இருக்கும். அந்த பூட் பட்டன பிரஸ் பண்ணிக்கிட்டே தான் உங்க லேப்டாப்ல இல்ல பிசிலயோ, சிஸ்டம்லயோ இன்சர்ட் பண்ணணும். அடுத்தது இப்படி இன்சர்ட் பண்ண உடனே ஒரு ஃபோல்டர் அப்பியர் ஆகும். அந்த ஃபோல்டர என்ன பண்ணணும்னா, UF2 ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும். அத நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து மைக்ரோ பைத்தான் UF2 ஃபைல் அப்படின்னு அடிச்சீங்கன்னா, அதுல மைக்ரோ பைத்தான் ஃபார் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ன்னு இருக்கா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க இப்படியே கீழ வந்தீங்கன்னா ஒரு UF2 ஃபைல் இருக்கும். இத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ அந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா, ஃபைல் மேனேஜர் போயிட்டு, நீங்க சேவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அங்க இருந்து அந்த UF2 ஃபைல டிராக் பண்ணி காப்பி பண்ணணும். புதுசா வந்துச்சு இல்லையா? இந்த RPI, RP2 அப்படிங்கிறதுல. அங்க பேஸ்ட் பண்ண உடனே, அது தானா டிஸப்பியர் ஆயிறத உங்களால பார்க்க முடியும். இப்ப பாருங்க. அதுல காப்பி ஆன உடனே அந்த ஃபோல்டர் டிஸப்பியர் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே டானி ஐடிக்கு வந்தீங்கன்னா, டூல்ஸ் போய்க்கோங்க. டூல்ஸ் போயிட்டு, ஆப்ஷன்ஸ் போயிட்டு, இன்டர்பிரிட்டர்ல இங்க லோக்கல் பைத்தான் 3 இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா, அதுலருந்து மைக்ரோ பைத்தான் ராஸ்பெர்ரி பிகோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்டு சிடிசி அட் காம்5 உங்க பிசில, லேப்டாப்ல எந்த காம் போர்ட்ல இது கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த இத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே குடுங்க. ஓகே குடுத்தும் ஓகே குடுத்ததுக்கப்புறம் இந்த மாரி ஒயிட் கலர் வந்துச்சு இல்லையா? இப்ப என்னோட பிக்கோ போர்ட் என்னோட லேப்டாப் கூட, இல்ல பிசி கூட கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதுவே நெறைய பேத்துக்கு கனெக்ட் ஆகாம ரெட் கலர்ல ஏதாவது காமிச்சுச்சுன்னா, நீங்க ஒரு தடவ ஸ்டாப் பண்ணி பாருங்க. ஸ்டாப் பண்ணா இந்த பிரச்சனை கிளியர் ஆயிடும். அப்படி இல்லன்னா மறுபடியும் இந்த யூஎஸ்பிய ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மாட்டி பாருங்க. இல்ல ஸ்டெப்ஸ மறுபடியும் பண்ணி பாருங்க. அப்ப கனெக்ட் ஆயிடும். ஓகே. நம்ம தேவையான எல்லா செட்டப்பையும் நம்ம பண்ணிட்டோம். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். பிக்கோ லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம புரோகிராம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். புரோகிராம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான லைப்ரரீஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரம் மெஷின் இம்போர்ட் பின் அப்படிங்கிற கிளாஸ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது டைம் டிலேக்காக ஃப்ரம் டைம் அப்படிங்கிற மாடியூல்ல இருந்து ஸ்லீப் அப்படிங்கிற ஃபங்ஷன இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. நம்ம தேவையான லைப்ரரீஸ்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த ஆன்போர்ட் எல்இடி எந்த பின்ல இருக்கு அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல்இடி இஸ் ஈக்குவல் டூ பின் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 25த் பின்ல இது என்னவா இருக்க போகுது? அவுட்புட் பின்னா இருக்க போகுது. அதனால பின் டாட் அவுட் அப்படின்னு குடுக்குறோம். ஓகே. லைப்ரரீஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இது எந்த பின்னுல இந்த ஆன்போர்ட் எல்இடி கனெக்ட் ஆயிருக்கு. அது அவுட்புட்ங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து எல்இடி ஆன் பண்றது ரொம்ப ஈஸி. எல்இடி டாட் ஆன் அப்படின்னு குடுத்துட்டு, F5 பிரஸ் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, இந்த ரன் கரண்ட் ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, புரோகிராம் அப்லோட் ஆயிட்டு ரன் ஆக ஆரம்பிச்சுரும். பார்த்தீங்களா? எல்இடி ஆன் ஆயிடுச்சு. அடுத்து எல்இடி ஆஃப் பண்றேன். ரன் குடுத்தா எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப இதுவே நான் 1 செகண்ட் டிலே குடுத்து, ஆன் பண்ணதுக்கு அப்புறம் 1 செகண்ட் டிலே குடுத்து ஆஃப் பண்ணணும்னா, ஸ்லீப் 1 செகண்ட் குடுத்து ஆஃப் பண்ணோம்னா, ஆன் ஆயிடுச்சு. 1 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து, இப்ப என்ன பண்றேன், ஆன் ஆயிட்டு 1 செகண்ட் கழிச்சு ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கு 1 செகண்டுக்கு அப்புறம் ஆன் ஆகணும்னா, இங்க ஒரு டைம் டிலே குடுத்து, மறுபடியும் எல்இடி ஆன் அப்படின்னு குடுத்தேன். இப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஆகும்னா, ப்ரோகிராம் ரன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் எல்இடி ஆன் ஆகும். 1 செகண்ட் டிலேக்கு அப்புறம் ஆஃப் ஆகும். மறுபடியும் 1 செகண்ட் டிலேக்கு அப்புறம் ஆன் ஆகும். இப்ப நீங்க பாருங்க. ஆன் ஆயிடுச்சு. 1 செகண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு. ஆனா நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாதா? 1 செகண்ட் டிலே குடுத்து ஆன் ஆஃப், ஆன் ஆஃப்ன்னு பண்ணிட்டு இருக்க முடியாதா? இது தானாவே தொடர்ந்து நடக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? வொயில் லூப்ல போடணும். வொயில் லூப்ப போடுறதுக்கு எப்படின்னா, இத எடுத்துட்டு, ஓகே. வொயில் ட்ரூ
அப்படின்னு போட்டுட்டு, டேப் பிரஸ் பண்ணி நகர்த்திக்கிறேன். இப்ப ரன் பண்ணுனீங்கன்னா, இது தானா ரிப்பீட்டா நடந்துகிட்டே இருக்கும். ப்ரோகிராம் ரன் பண்ணோனே எல்இடி ஆன் ஆகும். 1 செகண்டுக்கு அப்புறம் ஆஃப் ஆகும். மறுபடியும் 1 செகண்டுக்கு அப்புறம் ஆன் ஆகும். இது தானா நடந்துகிட்டே இருக்கும். ப்ரோகிராம் ரன் பண்ணிட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, 1 செகண்ட் இடையில ஆன் அண்ட் ஆஃப் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. அவ்வளதான். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.